கேக்குது. கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. இன்னைக்கு லாஸ்ட்டாக நம்ம வந்து செட்டப்ஸ் பார்த்துக்கலாம். ரிசீவபிள் ஆமாம் ப்ரோ. இப்போ எண்ட் யூசர் ப்ராக்டிகல்ஸ் பார்ப்போம். ரிசீவபிள்ஸோட பில்லிங்ஸ் அண்ட் அக்கௌண்டிங்ஸ் நம்ம பார்க்கவே இல்லை. அதான் ப்ரோ, ரிசீவபிள்ஸோட பில்லிங் நான் பார்க்க போறோம் இன்னைக்கு. பில்லிங் எப்படி பண்றது, ரெசிப்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. ஓகே. நம்ம எல்லா மாடலும் மாதிரி ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள போய்க்கோங்க. ரிசீவபிள் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு நமக்கு பில்லிங் அண்ட் ரெசிப்ட் ரெண்டுமே இருக்கும். ரிசீவபிளுக்கு என்னங்க ஷார்ட் மீனிங்? இப்போ பேவபிளுக்கு ஏபி, ஏஆர். ஏஆர் ரிசீவபிள்ஸ்க்கு ஏஆர் வரும் ப்ரோ. ஏஆர். ஃபர்ஸ்ட் இந்த ரோல் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. கேட்டு கன்சோல்ல போய் ரெண்டு ரோல்ஸ் ஆட் பண்ணணும். ஹலோ கௌதம், கேக்குதுங்களா? ஜஸ்ட் a minute bro. 1 minute.
அப்புறம் தெரியுதா ரிசீவபிள்ஸ் தெரியுதா? தெரியுதுங்க. பில்லிங் அண்ட் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பில்லிங் எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. பில்லிங்கை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் டிரான்சாக்ஷன் கொடுக்குறேன். அப்படின்னா பிசினஸ் யூனிட் டிரான்சாக்ஷன் சோர்ஸ் மேனுவல் டிரான்சாக்ஷன் டைப் கிரியேட் ஆட் பண்ணியாச்சு, கரன்சி ஆட் பண்ணியாச்சு. இது நம்ம எல்லாமே அன்னைக்கு பண்ண மாதிரி தான். செகண்ட் வந்து பில் டு நேம் மட்டும் நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஹார்ட்வேர் கொடுத்துருவேன். ஒரு இதோட விலை 2000 ரூபா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து 6000. நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா பேமெண்ட் டெர்ம்ஸ் இருக்கும்ல. ஸோ நம்ம பேமெண்ட் வந்து கஸ்டமர் வந்து நம்ம கிரியேட் பண்ண இன்வாய்ஸ்க்கு எத்தனை நாளுக்குள்ள பேமெண்ட் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் 10, 5, 15 கொடுக்குறேன் அப்படின்னா 15 நாளுக்குள்ள கஸ்டமர் எனக்கு பேமெண்ட் பண்ணணும். இதுதான் என்னோட இன்வாய்ஸ். இப்போ இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கிரியேட் ஆன இன்வாய்ஸ் இதுதான் என்னோட இன்வாய்ஸ் நம்பர் 91765. இதுதான் என்னோட இன்வாய்ஸ் நம்பர். நான் இப்போ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நான் அந்த இன்வாய்ஸை கம்ப்ளீட் கொடுத்துருவேன். இப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து சேல்ஸ் ஆர்டர் படி நமக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து 10 ஹார்ட்வேர் அனுப்பிட்டோம். ஒரு ஹார்ட்வேர் வந்து ஒரு ஹார்ட்வேர் வந்து 2000 ரூபா. ஸோ 10 ஹார்ட்வேர் அனுப்பிட்டோம். ஸோ சப்போஸ் ஒரு 1 வீக் கழிச்சு கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்றாங்க ப்ராடக்ட்டை. ஹார்ட்வேர் வந்து எனக்கு வேணாம் ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் டெலிட் பண்ண முடியாது இல்லையா? டெலிட் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணி நம்ம அந்த டிரான்சாக்ஷன் நாக் ஆஃப் பண்ணுவோம். திரும்ப நான் வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் இப்போ இந்த இன்வாய்ஸ் நம்பர் காப்பி பண்ணிக்கிட்டேன். திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே கிரெடிட் டிரான்சாக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே போய் நான் அந்த டிரான்சாக்ஷன் நம்பரை என்ட்ரி பண்ணுவேன். ஸோ இப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு அந்த டிரான்சாக்ஷன் வந்துருச்சு. நீ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு. ஸோ டிரான்சாக்ஷன் டைப்ல வந்து நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா கிரெடிட் மெமோ கொடுத்துக்குவேன். ஏன்னா இப்போ நம்ம கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ண போறோம். கிரெடிட் மெமோ கொடுத்துக்குவேன். கிரியேட் மெமோ ஸ்டாண்டர்ட் மெமோல இருக்குங்களா? இதுலயே கிரியேட் இல்ல இது வந்து நம்ம கிரெடிட் மெமோ ரைஸ் பண்றோம்னா கிரெடிட் மெமோ தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் இருக்காது. கிரெடிட் மெமோ தான் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து கஸ்டமர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் கரெக்டா 21,000. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அக்கௌண்டிங் டேட் எல்லாம் கொடுத்துட்டு கஸ்டமர் வந்து எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்காங்க கேட்கும். ஸோ சப்போஸ் எனக்கு 10 ஹார்ட்வேர் ரிட்டர்ன் பண்ணல, 5 ஹார்ட்வேர் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னா பாதி வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா 50% கொடுத்துருவேன். ஓகேவா? கரெக்ட் தானே? ஏன்னா 10மே நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 100 கொடுத்துருவோம். சப்போஸ் எனக்கு 10 லேப்டாப்மே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, 10 லேப்டாப்மே கஸ்டமர் பிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 100 போட்டுக்குவேன். ஸோ 100 போட்டுட்டு டாப் கொடுத்தேன் அப்படின்னா நீ டாக்ஸ் 100% நான் ஆட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கஸ்டமருக்கு இந்த அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன். சரி, அமௌண்ட் என்கிட்ட தான் இருக்கும். நான் வந்து என்னோட அக்கௌண்டிங்ல வந்து கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணி நாக் ஆஃப் பண்ணி வச்சுக்குவேன். கஸ்டமர் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது ப்ரீ பேமெண்ட் மெத்தட் வாங்கிக்குவாங்க. புரியுது. இப்போ நான் அந்த 21,000 நாக் ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ இங்கே சேவ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த டிரான்சாக்ஷன் வந்து கிரெடிட் மெமோல போய் விழுந்துரும். இப்போ அடிஷனலா அடுத்த வாட்டி பேமெண்ட் பண்ணும்போது இந்த அமௌண்ட்ல இருந்து கிரெடிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமா. இதுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்றது அடிஷனல் ஆட் பண்ணிக்குவோம். கரெக்ட்டுங்களா? அடிஷனல் ஆட் பண்ணிக்குவோம். கரெக்ட். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனை கிரெடிட் மெமோல போட்டேன். இப்போ போய் நீங்க மேனேஜ் டிரான்சாக்ஷன்ல போய் நீங்க இந்த இன்வாய்ஸ் நம்பரை போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21,000 காட்டாது. கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணாதான் காட்டும். எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். நான் போய் மேனேஜ் டிரான்சாக்ஷன்ல போய் நான் அந்த டிரான்சாக்ஷன் நம்பரை போடுறேன். சர்ச் பண்ணேன் அப்படின்னா நான் கிரியேட் பண்ண சார் டிரான்சாக்ஷனை அமௌண்ட்
யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் என்ன பண்றேன் அப்படின்னா வியூ அக்கௌண்டிங் கொடுக்குறேன். இல்லை கௌதம், எனக்கு என்ன டவுட்னா, இப்போ பேபிள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டு, கிரியேட் மோமோ, டெபிட் மோமோ, ரீபேமெண்ட்லாம் பார்த்தோம்ல, அதே ஆமா. மாதிரி ரிசீவபிள்லேயும் வருங்களான்னு கேட்குறேன். ரிசீவபிள்ஸ்ல இருக்கும். நான் காட்டுறேன். இங்க டிரான்சாக்ஷன் சோர்ஸ் டைப் இருக்கு பாத்தீங்கன்னா, சோர்ஸ் அது மாதிரி மேனுவல்ல வந்து மேனுவல்ல கிரெடிட் மோமோ டெபிட் மோமோ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேனுவல் பண்ணோம். மேனுவல் பண்ணிட்டு செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் மோமோ ரைஸ் பண்ணோம். இப்போ நம்ம சப்போஸ் கிரெடிட் மோமோ ரைஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் நம்ம வந்து இதுல ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த அமௌண்ட் மாத்தணும், இல்ல வந்து லைன்ஸ்ல இருந்து அமௌண்ட் மாத்தணும், அது ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா இந்த ஆக்சன்ஸை கிளிக் பண்ணி இங்க மேனேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க பிளஸ் ஐக்கான் காட்டும். ஸோ பிளஸ் ஐக்கான் காட்டுச்சு அப்படின்னா நம்ம எதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும். ஸோ ரிசீவபிள்ஸ் ஆக்டிவிட்டில இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சப்போஸ் நமக்கு வந்து ஒரு பேட் டெபிட் வந்துருச்சு, இல்ல டிரான்சாக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம், இல்ல ஃப்ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம், இல்ல டாக்ஸ் அமௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா பண்ணிக்கலாம் இங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து ஒரு பேட் டெபிட் வந்துருச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் கேட்கும். ஸோ நீங்க சார்ஜ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்ல ஃப்ரைட் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஃப்ரைட் அமௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம், இல்ல இன்வாய்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நான் பண்ணனாலும் நான் இன்வாய்ஸ் அமௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், டாக்ஸ் அமௌண்ட் லைன் அமௌண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இன்வாய்ஸ் அமௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அமௌண்ட் காட்டாது. ஏன் அப்படின்னா நாங்க நாக் ஆஃப் பண்ணிட்டாங்க. கரெக்டா? 21,000 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் 21,000 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல போட்டோம். அப்போ நம்ம வந்து இன்வாய்ஸ் அமௌண்ட் ஜீரோல வந்துருச்சு. சப்போஸ் நான் ஃப்ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்க வந்து காட்டும். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ஆட் பண்ணவே இல்லைல்ல, அதனால இங்க காட்டும். நான் இங்க இன்வாய்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். அட்ஜஸ்ட்மெண்ட் டேட்டு, அக்கௌண்டிங் டேட் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனதை நம்ம எங்க போய் பார்ப்போம் அப்படின்னா திரும்ப டன் கொடுத்து வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு ஆக்ஷன்ஸ்ல போய் வியூ பேலன்சிங் டீடைல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காட்டும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம 20,000 வந்து நம்ம ஆட் பண்ணோம். கரெக்டா? நம்ம ஹார்ட்வேர் வந்து 20,000 ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணி 20,000 மைனஸ் பண்ணோம், 21,000. ஆமா. சோ இங்க பிளஸ் 20,000, இங்க டெபிட்ல 20,000 போயிருச்சு, கிரெடிட்ல 20,000 போயிருச்சு. சோ பேலன்ஸ் தான் மைனஸ் காட்டுது. ஓகே ஓகே. சப்போஸ் நம்ம இங்க கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் வந்து 20,000 பிளஸ் 1000 காட்டியிருக்கும். சப்போஸ் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அது இங்க காட்டும். நம்ம லைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தா லைன் கீழே காட்டும், டாக்ஸ்ல பண்ணிருந்தா டாக்ஸ் கீழே காட்டும். நம்ம சப்போஸ் பண்ணிருந்தா இங்க காட்டும். பில் சார்ஜஸ் அதுல காட்டும் சொல்றீங்களா? ஆமா. நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் இங்க காட்டும். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பேலன்சிங் என்கொயரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து பேலன்ஸ் டீடைல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்டர் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, நம்ம எவ்வளவு கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணிருக்கோம், நம்ம எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் எல்லாமே இங்க பாத்துக்கலாம். இப்போ வந்து நான் இங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து பண்ணிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்க மைனஸ்ல காட்டியிருக்கும். ஸோ ஏன்னா இங்க பிளஸ் 20,000 மைனஸ் 20,000 நாக் ஆஃப் ஆயிடுச்சு எனக்கு. சப்போஸ் நீங்க வேற அமௌண்ட் ஆட் பண்ணிருந்தேன் அப்படின்னா எனக்கு மைனஸ்ல தான் காமிக்கும். ஓகே, டன் கொடுத்துறேன். டன் கொடுத்து இதுதான் சாதாரண இன்வாய்ஸ் பில்லிங் வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து கிரியேட் நம்ம ரைஸ் பண்ணோம்னா எப்படி ரைஸ் பண்ணுவோம் அப்படின்றத கான்செப்ட் பண்ணியாச்சு. இதுல டவுட் இருக்கா ப்ரோ? இதுல நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கஸ்டமர் கிரியேட் பண்றது. இப்போ நம்ம வந்து சப்ளை பண்ண தெரியுமா ஹார்ட்வேர், அதை வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணிருப்போம்ல. கேக்குதா? இப்ப நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம். நம்ம வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கோம். நம்ம வந்து ஒரு பொருளை வந்து சேல் பண்றோம்.
சேல் பண்றப்ப அது எந்த யாருக்கு செல் பண்றோம்னு சொல்லி கொடுப்போம் தெரியுமா? கஸ்டமர் நேம், ஆமா பில் டு நேம் கொடுப்போம் தெரியுங்களா? ஆமா ஆமா சோ அது வந்து புதுசா ஒரு கஸ்டமர் எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். நீ கிரியேட் கஸ்டமரை கொடுத்துட்டு கஸ்டமர் நேம் இங்க கொடுத்துக்கோம். சப்போஸ் நான் AXZ போட்டு ஒரு கொடுத்துக்கிறேன், இங்க கொடுக்குறேன். ஸோ ஷாப் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கஸ்டமர் நேம் கொடுத்துட்டு இதான் ரிஜிஸ்டர் ஐடி. இது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே கன்வெர்ட் பண்ணிடும் நம்மளுக்கு. ஒரு நேமுக்கு ஒரு ரிஜிஸ்டர் எப்படி காட்டும் கரெக்ட்டுங்களா? சிஸ்டம் கன்வெர்ட் பண்ணிடும். அக்கௌண்ட் நம்பர் சிஸ்டமே கொடுத்துரும் நம்மளுக்கு. கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுமா அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லை தேவையில்லை. சப்போஸ் நான் வந்து இதை கொடுத்துட்டு இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்னு கொடுத்துக்கிறேன். எலக்ட்ரானிக் ஷாப். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்க ஐடென்டிஃபைக்கு. ஸோ அக்கௌண்ட் டைப் எக்ஸ்டர்னலா இன்டர்னலா கேட்கும். ஸோ இன்டர்னல் டைப் நீங்க என்டர் பண்ணீங்களா, எக்ஸ்டர்னல் டைப் என்டர் பண்ணிக்கலாம் கேட்கும். நான் ரெண்டுமே கொடுக்கல. கஸ்டமரோட கிளாஸ் கேட்கும். ஸோ கஸ்டமர் எந்த மாதிரி கஸ்டமர் கேட்கும். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடா கஸ்டமர் இருக்காங்களா, ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டட் இருக்காங்களா, இல்லை ஃபிட்னஸ் ஜிம் அந்த மாதிரி இருக்காங்களா, ஸோ கேட்கும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ரீட்டைலர் கொடுத்துருக்கேன். ஸோ ரீட்டைலர்னா எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். ஸோ ரீட்டைல் பிசினஸ் பண்றவங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கார்பரேட் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கலாம். ரீட்டைல் கொடுத்துக்கிறேன். அக்கௌண்டிங் அட்ரஸ் செட்டு கேட்கும். ஸோ அட்ரஸ் செட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம், அது சரியா கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் கட் செட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து காமனா இருக்கும். ஒரு நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லுவோம் தெரியுமா, காமனா ஒரு இது இருக்கும் அப்படின்னா ஃபார்முலால. ஸோ அது மாதிரி அட்ரஸ் செட்டுக்கு இது ஒரு காமனா இருக்க ஒரு இது. ஸோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் கட் செட்டுன்றத. இது ஒரு காமனா இருக்க ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து கஸ்டமரோட பர்சனல் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆயிரும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமரோட DUNS நம்பர். ஸோ கஸ்டமர் வந்து இந்த பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கும் தெரியுமா, அது GST நம்பர் இருக்கும். ஸோ நம்ம ஆப்ஷன் எல்லாம் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அதை என்கிட்ட இல்லை, அதனால கொடுக்கல. உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துக்கலாம் நீங்க ஒரிஜினலா கிரியேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமரோட அட்ரஸ் டீட்டெயில். ஸோ எக்ஸாம்பிள் சைட் நேம் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள்னா சென்னை வேணும், USA கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள். கொடுத்துட்டு கஸ்டமரோட கண்ட்ரி US கொடுத்துக்கலாம். அட்ரஸ் லைன் வந்து 11 9 ஸ்ட்ரீட் கொடுத்துட்டு சிட்டி கேட்கும். US தான் நியூயார்க் கொடுத்துக்கிறேன். நியூயார்க் கொடுத்துட்டு போஸ்டல் கோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். போஸ்டல் கோடு. ஸோ போஸ்டல் கோடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இது நமக்கு அப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். இது கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ஆட் ஆயிடுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கரெக்ட்டுங்களா? கஸ்டமர் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பில்லிங் பண்றோம் அப்படின்னா இந்த கஸ்டமர் வச்சு நம்ம பில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கஸ்டமருக்கு தான் நான் இந்த ப்ராடக்ட் சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸ்டாப்புக்கு வந்து நான் இத்தனை ஹார்ட்வேர் அனுப்புறேன் அப்படின்னு நம்ம வந்து கஸ்டமர் கேட்கும் தெரியுமா நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது. கஸ்டமர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆயிடுச்சு எனக்கு. இது ரிஜிஸ்டர் ஐடி, இது வந்து ஸ்டாப் நம்பரு, இது கண்ட்ரி வந்து எந்த கண்ட்ரில இருக்கு, ஸோ கஸ்டமர் கிளாஸ் எல்லாமே காட்டும். ஸோ இப்படிதான் கஸ்டமர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ண கஸ்டமர் வந்து பார்க்கணும் அப்படின்னா மேனேஜ் கஸ்டமர்ஸ்ல போய் நம்ம ரிஜிஸ்டர் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர்கனைசேஷன் நேம் இல்லை அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன், அக்கௌண்ட் நம்பர், ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ ஆர்கனைசேஷன் நேம் ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு AXZ ஓகே நம்மளோட ஸ்டாஃப் நேம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஆர்கனைசேஷன் நேம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம கிரியேட் பண்ண ஷாப்போட நேம் தான். ஷாப்போட கஸ்டமரோட நேம். கஸ்டமர் நேம்னு சொல்லுவோம். அரபிக் லாங்குவேஜ்ல வந்து கஸ்டமர் தான் நேம்னு சொல்லுவோம். அங்கே வந்து நமக்கு ஆர்கனைசேஷன் நேம் காமிக்கும்.
ஸோ டிரான்சாக்ஷன் சோர்ஸ்ன்றது நம்ம கிரியேட் பண்றதுதான். நம்ம வந்து ஃபார்முலா கிரியேட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி மேனுவலா வந்து கிரியேட் பண்ணிட்டு மேனுவல் டிரான்சாக்ஷன் கொடுக்குறது. ஃபார்முலா கிரியேட் பண்றதுதான், டிரான்சாக்ஷன் டைப்பும் நம்ம கிரியேட் பண்றதுதான். ஸோ நமக்கு இதுல வந்து ரிசீவர்ஸ் வந்து என்னென்ன டைப் இருக்கும் அப்படின்னா, இன்வாய்ஸ் வந்து 3 டைப் இருக்கும் டிரான்சாக்ஷன் டைப். அது என்னென்னு பாத்தீங்கன்னா, நார்மல் இன்வாய்ஸ், கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ, இது 3 தான். நம்மளுக்கு வந்து பேபிள்ஸ் வந்து 5-6 இருக்கும். ஸோ இன்வாய்ஸ், ஸ்டாண்டர்டு, கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ, ப்ரீபேமெண்ட், வித்வுட்டிங் டாக்ஸ், இந்த மாதிரி 5 இருக்கும். இதுல வந்து 3 தான் இருக்கும். நார்மல் கிரெடிட். இதுல வந்து ரிசீவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்னொன்று இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கும், மிஸ்லினியஸ் ஒன்று இருக்கும். இது வந்து டிரான்சாக்ஷன் கிளாஸ். ஓகே. உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் டைப்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இன்வாய்ஸ் டைப்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் அண்ட் மிஸ்லினியஸ் இருக்கும். ஸோ அது அந்த இதுதான் இருக்கும், ஸ்டாண்டர்ட் அண்ட் மிஸ்லினியஸ். ஸோ இன்வாய்ஸ் கிளாஸ்ன்றது வேற, இன்வாய்ஸ் டைப்ன்றது வேற. ஸ்டாண்டர்ட் அப்புறம் என்ன சொன்னீங்க இன்னொன்னு? ஸ்டாண்டர்ட் மிஸ்லினியஸ். மிஸ்லினியஸ்னா கேஷ், வெறும் ரா கேஷ், மிஸ்லினியஸ்னு சொல்லுவோம். ஸோ அது இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு டிரான்சாக்ஷன் கிளாஸ் வந்து இன்வாய்ஸ், கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ, இது 3 தான் கிளாஸ். சோர்ஸ் வந்து வேற, டிரான்சாக்ஷன் டைப் வந்து வேற. இங்க நமக்கு என்ன நோக்கப்பட்டா ரெவன்யூ. ஸோ ரெவன்யூ ஒரு டேஷ்போர்டு. அது நமக்கு ஏதாவது ரெவன்யூ வந்துச்சு அப்படின்னா இங்க காமிக்கும். ஸோ இது ரெவன்யூ டேஷ்போர்டு. ரெவன்யூ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு சேல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேல் பண்ணிட்டோம். சேல் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் போய் சேர்ந்துருச்சு. சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது இவ்வளவு ப்ராடக்ட் வந்து நான் இந்த கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிருக்கேன், இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிட்டு கஸ்டமர் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஆமா. கஸ்டமர் பேமெண்ட் பண்ண பிறகு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கஸ்டமருக்கு வந்து ரெசிப்ட் கொடுத்துருவோம். ஸோ ரெசிப்ட் கொடுத்த பிறகு நம்மளுக்கு வந்து அந்த செலவு போக மிச்சம் நம்மளுக்கு எவ்வளவு லாபம், ரெவன்யூ எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றதான் நம்மளோட ரெவன்யூ. இப்போ நான் வந்து பேக்கிங் பண்றேன், எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி கொடுக்குறேன், டிரான்சாக்ஷனுக்கு செலவு பண்றேன். இது எல்லாத்தையும் நான் என்ட்ரி பண்ணது அக்கௌண்டிங் ஃபினான்ஸ்ல என்ட்ரி பண்ணது போக எனக்கு வந்து கெயின் வந்து எவ்வளவு வந்திருக்கு, ரெவன்யூ வந்து எவ்வளவு வந்திருக்குன்றத கனெக்ட் பண்றதா ரெவன்யூ. ரெவன்யூ பாத்தீங்கன்னா கெயின் பர்பஸ், கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ரெண்டு ரெவன்யூ கெயின் ரெண்டும் ஒண்ணுதான். லாபம்ன்றது ரெவன்யூன்றது நம்மளுக்கு வந்து பிசினஸ் வழியா நம்மளுக்கு வந்து உள்ள வர ஒரு அமௌண்ட், ரிசீவபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெசிப்ட். இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து பில்லிங் வந்து இன்வாய்ஸ் எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் போய் சேர்ந்துருச்சு. சேர்ந்ததுக்கு அப்புறம் கஸ்டமர் நம்மளுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ பே பண்ண அமௌண்ட்டுக்கு நம்ம எப்படி ரெசிப்ட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போய்க்கணும். அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு டேஷ்போர்டு இருக்கும். ஸோ டேஷ்போர்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த கிரியேட் ரெசிப்ட் இருக்கும். கிரியேட் ரெசிப்ட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெசிப்ட் டைப் இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்னது ரெசிப்ட்ல ஸ்டாண்டர்ட் அண்ட் மிஸ்லினியஸ் சொன்னேன் பார்த்தீங்களா. ரெசிப்ட் டைப் இது இதுல வரும். சாரி, நான் அதில் சொல்லிட்டேன். அதுல வந்து உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ், கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ. இதுல வந்து ஸ்டாண்டர்ட் மிஸ்லினியஸ். ஸ்டாண்டர்ட் வந்து பில்டிங்கா வருது, மிஸ்லினியஸ் வந்து கேஷா வருது. ஸோ நம்ம கேஷ் ரா கேஷா உள்ள அந்த இதுதான். ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரெசிப்ட் மெத்தட் கேட்கும். ஸோ ரெசிப்ட் மெத்தட் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் கொடுக்குறேன் அப்படின்னா நான் செக்கில் கொடுத்துக்கிறேன். ஸோ செக்கில் வந்து நான் கஸ்டமருக்கு ரெசிப்ட் கொடுக்குறேன். ரெசிப்ட் நம்பர் நம்ம தான் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு AZ123. இதில் வந்து ரெசிப்ட் நம்பர் நம்ம தான் கொடுக்கணும். ரிசீவல்ஸ் இன்வாய்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெசிப்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். இது இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். ரெசிப்ட்ல வந்து நம்ம தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு கஸ்டமர் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரெசிப்ட் ரெடி பண்ண போறோம்னு கேட்கும்.
எக்ஸாம்பிளுக்கு 10,000 கொடுத்துருக்காங்க. 10,000ன்ற அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ரெசிப்ட் கிரியேட் பண்ண போறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரெசிப்ட் டேட்டு, என்னைக்கு ரெசிப்ட் கிரியேட் பண்றோட டேட்டு, என்னைக்கு அந்த ரெசிப்ட்டுக்கு அக்கௌண்டிங் பண்றோட டேட்டு கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு ரெமிட்டன்ஸ் பேங்க். புரியல. மெச்சூரிட்டி வேண்டாம் அதெல்லாம். அதெல்லாம் ஆப்ஷனல், அதெல்லாம் தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து ரெமிட்டன்ஸ் பேங்க் அக்கௌண்ட். ரெமிட்டன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்றது கஸ்டமரோட பேங்க் அக்கௌண்ட். ஓகே. இது வந்து பேங்க், இது பிரான்ச் நேம், இது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு இது வந்து கஸ்டமரோட அக்கௌண்ட் நம்பர். ஸோ எந்த கஸ்டமருக்கு வந்து கொடுக்க போறோன்றது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எந்த கஸ்டமருக்கு ரெசிப்ட் கிரியேட் பண்றோம்னு கேட்கும். ஈஸி சொல்யூஷன். ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டு எந்த லொகேஷன் கேட்கும். ஸோ இந்த கம்பெனிக்கு நிறைய லொகேஷன் இருக்கும் பாத்தீங்களா. எந்த லொகேஷன் கேட்கும். கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் வந்து டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நான் எங்க போய் இந்த ஈஸி சொல்யூஷன்ற கம்பெனிக்கு எவ்வளவு அமௌண்ட் டியூ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு எங்க பார்ப்பேன் அப்படின்னா, இங்க ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்க இருக்கும். ஸோ நான் இதை வந்து சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த கஸ்டமரோட டியூ டேட் வரும். ஸோ டியூ அமௌண்ட்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே அந்த கஸ்டமரோட டியூ அமௌண்ட்ஸ். ஓகேவா. ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த 26,920 எடுத்துக்கிறேன். இந்த அமௌண்ட்ல இருந்து 10,000க்கு மட்டும் ரெசிப்ட் கொடுக்குறேன். இதை நான் ஆட் கொடுத்துறேன். ஆட் கொடுத்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் வந்து ரெசிப்ட் கிரியேட் பண்ண போறேன். அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். டன் கொடுத்துட்டு அப்படின்னா எனக்கு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா சப்மிட் அண்ட் அப்ளை மேனுவலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் அண்ட் அப்ளை மேனுவலி. ஓகே ஓகே. இதுல வந்து டீடைல்ஸ்ல ஃபில் பண்ணலன்னு சொல்றீங்களா. ஓகே ஓகே. இது கிரியேட் பண்ணோம். திருப்பி ஃபர்ஸ்ட் காட்டுது. திரும்ப நான் ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுல உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ் கொடுக்குறேன். இங்க உங்களுக்கு இந்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்க வந்து இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த ரிசிப்ட்ல வந்து யூஎஸ் கரன்சி டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன். சப்போஸ் ரிசிப்ட் கிரியேட் பண்ணும்போது ஐஎன்ஆர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது கிராஸ் கரன்சி ஆயிரும் இல்லையா. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க இன்க்ளூட் கிராஸ் கரன்சி கொடுத்து நீங்க சர்ச் பண்ணா மட்டும்தான் எனக்கு அந்த டியூ அமௌண்ட்லாம் வரும். ஸோ அது மாதிரி தான் இன்க்ளூட் நீங்க சார்ஜ் பேக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் சார்ஜ் பேக் கொடுக்கணும். டெபிட் மெமோ கொடுத்துருந்தா டெபிட் மெமோ கொடுக்கணும். க்ளோஸ் டிரான்சாக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இன்க்ளூடிங் இதை கொடுத்து சர்ச் பண்ணா மட்டும்தான் நீங்க வெளியே கொடுத்திருந்த அந்த ஆக்ஷன்ஸ் இங்க ரன் ஆகும். அது உங்க பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டா வந்து ஒரு பில் சர்ச் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டு இந்த அமௌண்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது வந்து அப்ளை சப்மிட் ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடுத்த ரெசிப்ட் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகட்டும். இப்போ வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் திரும்பி நான் ஆட் ஓப்பன் ரெசிப்ட்ஸ் கொடுத்து நான் அதே அமௌண்ட்டை கிளிக் பண்ணி நான் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து ரெசிப்ட் கிரியேட் பண்ணிடுவேன். பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அதே அமௌண்ட் கிளிக் பண்ணி ஆடு கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன்.
பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த அமௌண்ட் ஆட் ஆயிருச்சு. ஸோ நான் வந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ரிசிப்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா 20,000 அப்படின்ற அமௌண்ட்டுக்கு ரிசிப்ட் கிரியேட் பண்றேன். மிச்சம் அந்த கஸ்டமர் எனக்கு டியூ அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா $6,920.82 இருக்கு. அந்த கஸ்டமர் வந்து டியூ அமௌண்ட் கொடுக்கணும். கஸ்டமர் கட்டின அமௌண்ட் வந்து 20,000. அந்த 20,000க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிசிப்ட் கிரியேட் பண்றேன். சப்போஸ் நான் அந்த கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டே வச்சுக்கலாம். ஸோ நான் சப்போஸ் ஒரு ₹1,000 இந்த கஸ்டமருக்கு வந்து நான் டிஸ்கவுண்ட் பண்றேன் அப்படின்னா இங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ரிசிப்ட் ரெடி ஆயிரும். ஸோ இதுதான் என்னோட ரிசிப்ட் கிரியேட் பண்ற மெத்தட். புரியுதா ப்ரோ? இப்போ ரிசிப்ட் கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து கிராஸ் கரன்சி எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நான் திரும்ப கிரியேட் ரிசிப்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எல்லாமே அதே மாதிரி தான், இது சேஞ்ச் இல்லை. கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா என்டர் அமௌண்ட்ல அதே 10,000 கொடுத்துருவேன். 5,000 கொடுத்துட்டு கரன்சி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வேற கரன்சி மாத்திடுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூரோ கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். யூரோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ என்டர் அமௌண்ட் வேற அக்கௌண்ட் அமௌண்ட் வேற. ஸோ யூஎஸ் டாலர்ல 5,000 என்டர் பண்ணிருக்கேன்னா ஆனா எனக்கு வந்து யூரோல எப்படி காட்டுது அப்படின்னா $5,424 யூரோல. ஒன்னும் சேம் அதே தான். திரும்ப நான் டியூ அமௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட் ஓப்பன் ரிசிப்ட்ஸ் கொடுக்குறேன். பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கிராஸ் கரன்சி கொடுத்துருக்கேன். கரெக்டா? கிராஸ் கரன்சி கொடுத்துட்டேன். நான் சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டியூ அமௌண்ட் வராது. கிராஸ் கரன்சி கொடுத்தீங்க. சப்போஸ் நான் அதே என்ன பண்றேன் அப்படின்னா இன்க்ளூட் கிராஸ் கரன்சி டிரான்சாக்ஷன் கொடுத்து நான் சர்ச் பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வரும் டியூ அமௌண்ட். இப்போ வந்து நான் ஆல்ரெடி இந்த $26,000 இருந்ததை நான் $20 ரிசிப்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் அந்த $6,000 ரிசிப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஆட் கொடுத்துட்டு ரன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஆட் ஆயிரும். திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா சப்மிட் அண்ட் அப்ளை மேனுவலி கொடுத்துட்டு திரும்ப போய் ஆட் பண்ணலாம். நான் வந்து இப்போ ரிசிப்ட் கார்டு ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்றது ஆட் பண்ணேன். இப்போ ரிசிப்ட் கார்டு பண்றேன். திரும்ப நான் இன்க்ளூட் 2 தடவை ஆட் பண்ணணும். திரும்ப நான் இன்க்ளூட் கிராஸ் கரன்சி டிரான்சாக்ஷன் கொடுத்து நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா திரும்ப எனக்கு அமௌண்ட் வரும். திரும்ப நான் ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் அப்ளை பண்ண அமௌண்ட் €5,424. இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்க காமிக்கும் என்டர் அமௌண்ட் வேற அக்கௌண்டிங் அமௌண்ட் வேற. ஸோ நான் என்டர் பண்ண அமௌண்ட் வந்து யூரோ. ஆனா அக்கௌண்டிங் அமௌண்ட் வந்து நான் பண்ண வந்து யூஎஸ்டி. நான் வந்து யூரோல வந்து $5,000 நான் கிளைம் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து யூஎஸ்டில $5,424. ஸோ நம்மளுக்கு வந்து கிராஸ் கரன்சி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா அனலைஸ் ஆகி வந்துடும். இதான் கிராஸ் கரன்சி மெத்தட். இதுல டவுட் இருக்கா ப்ரோ? இதுதான் உங்களுக்கு பில்லிங் கிரியேட் பண்றது, ரெசிப்ட் கிரியேட் பண்றது. ரிசீவபிள்ஸ் பொறுத்தவரைக்கும் ரெண்டு தான், பில்லிங் அண்ட் அக்கௌண்டிங் தான். ஆமா பில்லிங் அண்ட் அக்கௌண்டிங்ல அக்கௌண்டிங் வந்து ஜெனரல் எல்லா பாண்டிலயும் வரும். பில்லிங்ன்றது வந்து டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஸோ பில்லிங் அண்ட் இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது ரெண்டும் ஒன்று தான். அது ஒன்று, ரெசிப்ட் கிரியேட் பண்றது. இன்வாய்ஸ் அண்ட் ரெசிப்ட் ரெண்டு தான். பே பில்ல வந்து இன்வாய்ஸ் பேமெண்ட்ஸ் வரும். இன்வாய்ஸ் நம்ம பில்லிங் பேமெண்ட் வரும். இதுல வந்து இன்வாய்ஸ் அண்ட் ரெசிப்ட் ரெண்டு தான் வரும். ஆமா ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ ரிசீவபிள்ஸ்ல. அது நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் கிரியேட் பண்றது. அதுவும் நம்ம பார்த்தாச்சு கஸ்டமர் எப்படி கிரியேட் பண்றதும். ஆமா கஸ்டமர் கிரியேட் பண்ணுவோம். கஸ்டமர் அட்ரஸ் அதெல்லாம் போட்டோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நீங்க டீப்பா உள்ள போனோம் அப்படின்னா டாக்ஸ். ஸோ இந்த எல்லா மாதிரியும் டாக்ஸ் தான் உங்களுக்கு மெயின். அது பெருசு டாக்ஸ். ஸோ இதை முடிச்சா அப்படின்னா டாக்ஸ் போகலாம். ஓகே ஏன் பண்ணிக்கலாமா ப்ரோ? ஓகே. நாளைக்கு என்னங்க கிளாஸு? நாளைக்கு லீவு தான் எனக்கு. நாளைக்கு லீவா ப்ரோ? ஓகே ப்ரோ. நாளைக்கு நான் மார்னிங் எஸ்எம்எஸ் பண்றேன் உங்களுக்கு டைமிங் மட்டும். ஓகே ப்ரோ.